வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேக்கன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தது இன்றைக்கி தான், அதாவது 3rd December 2025. இது வந்து ஒரு 11 வேக்கன்சிக்கானது. ஸோ இந்த 11 வேக்கன்சிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனோட எண்டு டேட்டு 23rd December 2025. ஸோ இந்த 11 வேக்கன்சியும் யாருக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னா ஆடியோ மெட்ரிஷியன். இதோடைய சேலரி எவ்வளோ இருக்க போகுது? 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும். ஸோ இந்த 11 வேக்கன்சியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு 4, பிசிக்கு 3, பிசிஎம்க்கு 1, எம்பிசி டிஎன்சிக்கு 1, எஸ்சிக்கு 2, மொத்தம் 11 இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தது இன்றைக்கி தான், 3rd December 2025. லாஸ்ட் டேட்ன்றது 23rd December 2025. அதே மாதிரி ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா, நீங்கள் 60 வயசை அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது, 60 வயசை தொட்டிருக்கக்கூடாது, 60 வயசு கீழே இருக்கணும். அதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ இதில் வந்துட்டு மினிமம் ஏஜ் அப்படின்றது பொதுவாக 18 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 18 வயசு. அதே மாதிரி வந்து இதுலேயே ஓப்பன் கேட்டகரிக்கு 32 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பிடபிள்யூபிடி அப்படின்ற டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு 42 வயசும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 48 வயசும், விடோஸ்க்கு 59 வயசும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிடபிள்யூபிடினா எதெல்லாம் வந்து எந்த கேட்டகரி வரைக்கும், எந்த லிமிட் வரைக்கும் பிடபிள்யூபிடி அக்செப்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி விடோஸ்னால் அதுக்கு என்ன, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னா அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் வீடியோவில் கொண்டு வரல. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆடியோமெட்ரிஷனுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆடியோமெட்ரியில் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில். இல்லை அப்படின்னா டிப்ளமோ ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் அப்படின்ற அந்த டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஆர் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வர ஆடியோலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படிங்கிற அந்த டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவிஷ்னலாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுக்குற உங்களோட ஏஜ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷனுக்கும் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பக்காவாக கரெக்டாக இருக்க மாதிரி கொடுங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, பதிவு பண்ணலனாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த அவங்க கேட்டிருக்க அந்த ஏஜ்லேயும் அவங்க கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷனும் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் அப்படிங்கிறது இதில் எந்த எக்ஸாமினேஷனும் இல்லை, எக்ஸாமினேஷன் எதுவும் இல்லை. ஆனால் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சாரி, நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை டிப்ளமோ கோர்ஸோ இல்லை டிகிரியோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ மார்க்குக்கு வாங்கியிருக்கீங்க
அப்படின்னு பார்ப்பாங்க. அத வந்து 50% கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அடுத்தது 12த் ஆர் பியூசி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல நான் சொன்னேன் இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் ஜூவாலஜி படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அத 30% கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அடுத்தது 10த்துங்கிற எஸ்எல்சி. இதில நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அத 20% கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. இத வச்சு ப்ரொவிஷனலா ஒரு தடவ உங்கள செலக்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த மாரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இது இல்லாம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாரி நெறைய போகும். கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுனால, இதுக்கப்புறம் தான் உங்க வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதில எந்த எக்ஸாமினேஷனும் கிடையாது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிடபிள்யூ, டிஏபி இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு ரூ. 300 ஃபீஸு. மீதி இருக்கவங்களுக்கு எல்லாம் ரூ. 600 ஃபீஸு. அதே மாரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, நீங்க அவங்களோட வெப்சைட்டான mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போயிடுங்க. அந்த பேஜ்க்குள்ள போனீங்க அப்படின்னா, அதில இன்னைக்கு வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்டு படிச்சு பாருங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க அத ஃபுல்லா படிச்சு பார்த்துருங்க. ஏன்னா, நான் இங்க வீடியோல சொல்லாத நெறைய இன்ஃபர்மேஷன் அதில இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏஜ் பத்தியோ, இல்ல வீடியோஸ் பிடபிள்யூபிடியோட அந்த அ ரேஞ்ச் பத்தியோ, அ இத தவிர வந்துட்டு மத்த எல்லா டீட்டெயில்ஸும் எலாபரேட்டா குடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு அந்த அ நெறைய ஃபார்மேட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்துருங்க. படிச்சு பார்த்துட்டு அங்கேயே ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஒண்ணு இருக்கு. அந்த லிங்க்குக்குள்ள போனீங்க அப்டின்னா, அது போஸ்ட் ஆஃப் ஆடியோமெட்ரிஷியன் அப்டின்ற அந்த அந்த கேட்டகரிய செலக்ட் பண்ணி இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். முக்கியமா எந்த ஃபீல்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கேட்டிருக்க எல்லா ஃபீல்டையும் கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன ஃபில் பண்ணுங்க. முக்கியமா ஆக்டிவ் மொபைல் நம்பர். உங்களோட சொந்த மொபைல் நம்பர். அதே மாரி டெய்லி நீங்க பார்க்குற மாதிரியான உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிய நீங்க குடுத்துருங்க. ஸோ உங்க இந்த செலக்ஷனுக்கான அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க இமெயில் ஐடிக்கும், உங்க ஃபோன் நம்பருக்கான எஸ்எம்எஸ்லயும் தான் வரும். ஸோ அத ஸ்கிப் பண்ணிறாதீங்க. அதே மாரி உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப் ரீசென்ட் கலர் ஃபோட்டோகிராஃபும் ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல நீங்க சைன் பண்ணுங்க. அந்த சைனையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒரு ப்ரொவிஷனல் செலக்ஷனுக்கு அப்புறம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாம நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன் வந்து அவங்களே அந்த நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க. அத டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி நீங்க அத ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் பண்ணுங்க. ஒரு அண்டர்டேக்கிங்கும் குடுத்துருக்காங்க. ஒரு டிக்ளரேஷனும் குடுத்துருக்காங்க. அத அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல டைப் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்தாலும் சரி. எடுத்துட்டு அத சைன் பண்ணி, அத ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. அதையும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அந்த நான் ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்க இந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா, நேரா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கே போயிடும். கீழ 2வதா குடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, மெயின் பேஜ் எம்ஆர்பியோட மெயின் பேஜுக்கு போகும். இத 2யுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.